ஒரு காலத்தில் ஒரு இந்திய கிராமத்தில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அது வயதான மரமாக இருந்தாலும் அதன் கிளைகள் வலிமையாக இருந்தன. மேலும் அதன் மாம்பழங்கள் மிகவும் இனிமையானவை. அர்ஜுன் என்ற சிறுவன் அந்த மரத்தின் கீழ் தினமும் விளையாடுவான். மரக்கிளைகளில் ஏறி ஆட்டமாடி ருசிகரமான மாம்பழங்களை சாப்பிடுவான். அந்த மரம் அர்ஜுனை மிகவும் விரும்பியது. எப்போதும் நிழலும் பழங்களையும் தந்தது. அர்ஜுன் பெரிதாக வளர்ந்தபோது மரத்தினை அடிக்கடி பார்வையிடாமல் போனான். ஒருநாள் இளம் வயதில் மரத்திடம் வந்தான். எனக்கு தொழில் ஆரம்பிக்க பணம் வேண்டும் என்றான். மரம் கூறியது, எனக்கிடம் பணம் இல்ல, ஆனால் என் மாம்பழங்களை எடுத்து விற்று பணம் சம்பாதிக்கலாம். அர்ஜுன் மாம்பழங்களை எடுத்துச் சென்று விற்று பணம் சம்பாதித்தான். தொழிலைத் தொடங்கினான். சந்தோஷமாக சென்று விட்டான். பல ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் வந்து ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றான். மரம் சொன்னது, என் கிளைகளை வெட்டி உன் வீட்டுக்கு பயன்படுத்து. அர்ஜுன் கிளைகளை வெட்டி வீடு கட்டினான். நாட்கள் கடந்தன. அர்ஜுன் முதுமையில் மரத்திடம் மீண்டும் வந்தான். நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன், ஓய்வெடுக்க இடமில்லை என்றான். மரம் இப்போது ஒரு வெறும் தூணாகவே இருந்தது. அது சொன்னது, என்னிடம் இப்போது ஒன்றுமில்லை, ஆனால் என்னை குறுக்காக உட்கார்ந்துவிட்டு ஓய்வெடுக்கலாம். அர்ஜுன் மரத்தின் மீது அமர்ந்தான். கண்களில் கண்ணீர். நன்றி என் மரமே, நீ எப்போதும் என்னிடம் எதையும் கேட்காமல் கொடுத்தாய். கதையின் நெறி: தன்னலமற்ற அன்பும் நன்றியுணர்வும் அனைத்து பேணல்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றன. நமக்கு எதையும் எதிர்பார்க்காமல் அளிக்கும் இயற்கையையும், மூப்பினரைப் போல் நம்மை நம்பிக்கையுடன் நேசிக்கும் உறவுகளையும் மதிக்கவும் காத்திருக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.